வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும். இதுல பயிற்சி 2ல் 9ல 4வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் 3 கியூப் பிளஸ் எக்ஸெட்ரா என்ற தொடரின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் 14,400 கிடைக்கும்? என்ன கொடுத்திருக்காங்க? இந்த தொடர் வச்சு நம்ம கூட்டிக்கிட்டே போனோம். எத்தனை உறுப்புகளை கூட்டும் போது 14,400 கிடைக்கும் கண்டுபிடிக்கலாமா? எத்தனை உறுப்புகள் தெரியல, நம்ம n எடுத்துக்கலாமா? அப்ப n கியூப் ஈக்குவல் டு 1 கியூப்ல இருந்து n கியூப் வரைக்கும் கூட்டும்போது என்ன கிடைக்குதா? 14,400. இதுல நம்ம இந்த எண்ணோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கிறோம். அதான் என்னது? உறுப்புகளின் எண்ணிக்கை. இப்ப பாருங்க, முதல் n இயல் எண்களின் கணங்களின் கூடுதல். அடுக்கு 3 தான் கணம், சரியா? கணங்களின் கூடுதல் ஃபார்முலா என்ன? n இன்டூ n பிளஸ் 1 பை 2 அடுக்கு 2. இதான் இதுக்கான ஃபார்முலா. இப்ப பாருங்க, இந்த 14,400 கொஞ்சம் மாத்தி எழுத போறோம். இங்க 144 வர்க்கமூலம் என்னன்னா 12. இங்க 2 0 இருக்கு, அதனால 1 0. அதாவது இங்க அடுக்கு என்ன வரும்? 2 வரும். 120 ஸ்கொயர் என்னது? 14,400. 120 2 தடவை எழுதி என்ன வந்துடும்? 14,400. அப்ப 14,400 எப்படி எழுதலாம்? 120 ஸ்கொயர்னு எழுதலாம். இப்ப பாருங்க, இங்கேயும் ஸ்கொயர் இருக்கு, இங்கேயும் ஸ்கொயர் இருக்கு. அப்போ அடுக்குகள் சமமா இருக்கு. அப்ப அடிமானம் சமம். தேர்ஃபோர் நம்ம அடிமானத்தை மட்டும் எடுத்துக்கலாமா? என்ன இருக்கு பாருங்க, n இன்டூ n பிளஸ் 1 பை 2 ஈக்குவல் டு 120. எதை மட்டும் எடுத்துக்கிட்டோம்? அடிமானத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அடுக்கு சமமா இருக்கு. இப்ப பாருங்க, n இன்டூ n பிளஸ் 1 ஈக்குவல் டு 120. இந்த 2 இங்க வகுத்துல இருக்கா, இங்க வந்தா பெருக்கலா மாறும். இப்ப பாருங்க, என்ன உள்ள பெருங்க, என்ன பெருக்குனா n ஸ்கொயர், என்ன 1 பெருக்குனா n, 120 2 பெருக்குனா 240. அடுத்த ஸ்டெப் பாருங்க, n ஸ்கொயர் பிளஸ் n இடத்துல கொண்டு வாங்க, மைனஸ் 240 மாறும் ஈக்குவல் டு 0. இது ஒரு இருபடி சமன்பாடு. இருபடி சமன்பாடு இந்த மாதிரி நம்ம ஐ மாதிரி போட்டு காரணிப்படுத்தணும். n ஸ்கொயரோட கீழ் 1, மாறிலி உறுப்பு மைனஸ் 240. அப்போ 1ஐயும் மைனஸ் 240 பேருக்குன்னா மைனஸ் 240. இந்த இடத்துல பாருங்க, என்னோட கீழ் என்ன 1 இருக்கு. இரண்டு எண்களை பெருக்கும் போது மைனஸ் 240 வரணும், கூட்டினாலோ கழிச்சாலோ 1 வரணும். எந்த நம்பர்னா 15 16. 15 16 பேருக்கு என்ன வந்துடும்? 240 வந்துடும். ஆனா நமக்கு பிளஸ் 1 வேணும். அப்போ எதுக்கு மைனஸ் கொடுத்தா பிளஸ் 1 வரும்? 15க்கு மைனஸ் கொடுத்தா தான் பிளஸ் 1 வரும். 16க்கு மைனஸ் கொடுத்தா மைனஸ் 1 வரும். நமக்கு பிளஸ் 1 வேணும், அதனால 15க்கு மைனஸ் கொடுத்தாச்சு. இப்ப பாருங்க, பிளஸ் மைனஸ் மைனஸ் 15 16 240. 16ல 15 கழிச்சா 1 கரெக்டா வந்துருச்சா? அப்ப இதான் நமக்கு தேவையான காரணிகள். இந்த இடத்துல n ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கொயரை விட்டுட்டு அடிமானத்தை மட்டும் இங்க எடுத்து எழுதணும். n. இப்ப பாருங்க, இதை எப்படி எழுத போறோம்? n மைனஸ் 15 இன்டூ n பிளஸ் 16. n மைனஸ் 15 இன்டூ n மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. இதை நம்ம ரெண்டா பிரிக்க போறோம். எப்படி பிரிச்சிடலாம்? n மைனஸ் 15 ஈக்குவல் டு 0, n பிளஸ் 16 ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல n ஈக்குவல் டு 15 பிளஸ் 15 வலது போண்டா மைனஸ் 15. இங்க பாருங்க, n ஈக்குவல் டு பிளஸ் 16, இங்க வந்தா மைனஸ் 16. என்னோட மதிப்பு நமக்கு என்னவா இருக்கணும்? இயல் எண்களா இருக்கணும். இங்க மைனஸ்ல இருக்கு. அப்ப இது என்ன கிடையாது? என்பது ஏற்புடையது அல்ல. ஏற்புடையது அல்ல. ஏற்புடையது. இது வந்து என்ன செய்ய முடியாது? நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. therefore அப்ப என்னோட மதிப்பு எத்தனை? 15. அப்ப எத்தனை உறுப்புகளை கூட்டணும்? 15 உறுப்புகளை கூட்டினா போதும், நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிரும்? 14,400 கிடைக்கும். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.